ஹலோ கேமர்ஸ். நிறைய பேர் புதுசாக கன்சோல் வாங்கியிருப்பீங்க, இல்லை கன்சோல் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா கன்சோல் வாங்க போகிறவங்களுக்கு இந்த வீடியோ எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பார்க்குற எல்லாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் சில இம்பார்ட்டண்ட்டு எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நான் இதில் ஷேர் பண்ணுவேன். அப்பப்போ அதுவும் உங்களுக்கு அப்டேட்டடாக வீடியோ காமிச்சிட்டே இருக்கும். ஸோ ஷேர் பண்ணி வச்சுங்க, எனக்கு ஒரு சின்ன சப்போர்ட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வீடியோ அப்படி சொல்லி ஸ்டார்ட் பண்ணிடுறேன், சரிங்களா? தமிழ்லேயே தெரிஞ்சிருக்கும் நான் என்னத்தை பற்றி பேச போகிறேன்ட்டு. தமிழில் என்ன இருக்கோ அதான் வீடியோக்குள்ளேயே நான் பேசுவேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மாற்றி கீத்தி எதுவும் பேச மாட்டேன், பேசவும் தெரியாது. ஸோ தமிழில் என்ன இருந்திருக்குன்னா, ஒரு புதுசாக கன்சோல் வாங்கினவங்க, கேம் வாங்கினவங்க இல்லை வாங்க போகிறவங்க, அதில் வீடியோ கேம் ப்ளே பண்ணுறது கேம் சிடி வழியாக ப்ளே பண்ணலாமா, ஒர்த் இல்லையா அப்படின்ற மாதிரி தான் தமிழே இருக்கும் கிட்டத்தட்ட. இந்த வீடியோவில் நம்ம பேசும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும், கடைசி வீடியோவில் எண்டில் தெரிஞ்சிடும், நானும் சொல்லிடுவேன் அது ஒர்த் இல்லையான்ட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு PS4 ஒரு PS5 கன்சோல் வாங்குறவங்க கேம் சிடிஸ் வாங்கி தான் நம்ம வீடியோ கேம் ப்ளே பண்ணணும் அவசியம் கிடையவே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா கேம் சிடிஸ் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா காஸ்ட் வைஸ் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். முதல் விஷயம், அதுக்காக நம்ம பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்ட் சேல்ஸ் தேடி போவோம். OLXலையோ இல்லைனா ஒரு மால்லையோ இல்லை பாரிஸ்லையோ எங்கேயாச்சும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ. ஸோ அப்படி போவோம். சிடிஸோட ஒரு மேஜரான ஒரு விஷயம் என்னென்னா, காஸ்ட் வைஸ் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம், ரொம்ப நாளைக்கு அதை நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. நம்ம கொடுத்து பை பண்ணி வாங்குற காஸ்ட்டுக்கு அது ரொம்ப நாள் நம்மக்கிட்ட நீடிக்குமான கிடையவே கிடையாது. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் வாங்கி ஒரு 6 மாதத்துலேயோ ஒரு வருஷத்துலேயோ போயிடும். ஸோ நம்ம நினைக்கலாம் அந்த கேம் நம்ம விளையாடி முடிச்சு அதுக்கப்புறம் அது இருந்தானே இல்லைன்னா நினைக்கலாம். பட் அந்த காஸ்ட்டுக்கு அது வாங்கிட்டு அவ்வளோ சீக்கிரமாக நம்ம யூஸ் அண்ட் த்ரோ தூக்கி போடுறதோ இல்லை உடஞ்சி போகிறதோ இல்லை தேஞ்சி போகிறதோ. ஸோ அப்படி இருக்கும் போது என்ன கேட்டால் அது அவ்வளோ காசு கொடுத்து வாங்கி யூஸ் பண்ணுறது, PS4க்கோ PS5க்கோ ஒரு கேசட் சிடி வாங்கி யூஸ் பண்ணுற கேம்ஸு உள்ள சிடிஸை வாங்கி யூஸ் பண்ணுறது என்ன கேட்டால் ஒர்த் இல்லைன்னு தான் சொல்லுவேன். எதனாலனா, ரீசெண்டாக இன்றைக்கி தான் நடந்துச்சு இந்த விஷயம். ஸோ அதனால தான் இந்த கண்டென்ட்டை நான் ஃபஸ்ட்டு கொண்டு இப்போ நிறுத்துகிறேன். என்ன ரீசன்னா, எதனால் இந்த கண்டென்ட்டை நான் இதை மேக் பண்ணேன்னா, ரீசெண்டாக இன்றைக்கி நடந்த ஒரு விஷயம். எனக்கு தெரிஞ்ச தம்பி ஒருத்தன் கால் பண்ணி ஆனால் நான் ஒரு RDR 2 கேம் கேசட் வாங்கிட்டேன்னா, அதை மேலே 2ன்னு இருக்குது, ஆனால் அது உள்ளே 2 இருக்குமா 1 இருக்குமா தெரிலனா. எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு, ஷாக்கு. ஏன்னா PS4 வச்சிருக்கான்றது எனக்கு தெரியவே தெரியாது. நான் சொன்னேன், நீ எப்படா PS4 வாங்கினு கேட்டேன். எப்போதுலேருந்தோ வச்சிருக்கேண்ணா, பட் ஆனால் நான் யார்கிட்டையும் பேச சொன்னது கிடையாது. நீங்கள் வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியுண்ணா அப்படின்னா. நான் வச்சது உனக்கு தெரியுங்களா, அப்போ கேம் சிடி வாங்குறதுக்கு எனக்கு கால் பண்ண வேண்டியதானா நான் கேட்டேன். நான் கேட்டதுக்கு அதுக்கு இல்லைண்ணா நான் போய் வாங்கி வந்துட்டேன். ஏன்னா வாங்குறதுன்னு என்கிட்ட கேட்டுருக்கூடாது, ஏன்னான்னு கேட்டான். நான் சொன்னேன், நீ எவ்வளோ வாங்கினேன் கேட்டேன். 2200 சொன்னாங்க நான் பாரிஸில். நான் 2000 இது ஆஃபரில் வாங்கினோம். அது ப்ளேஸ்டேஷன் ஆப்பில் PS4ஓட அந்த செட்டிங்ஸ் பை பண்ணுற PS4ஓட ஸ்டோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும்ல, PS4 கன்சோலில் ஸ்டோரில் பை பண்ணுற ஆப்ஷனில் போனால் அந்த கேம் இப்போ ஆஃபரில் 5000 உள்ள கேம் வெறும் 1500 தானே அந்த கேமு. RDR 2 1500 தான்டா, நீ ஏன்டா 2000 கொடுத்து வாங்கன்னு கேட்டேன். அவன் ஸ்டன் ஆகிட்டான். 1900, அதாவது கிட்டத்தட்ட 900 வேஸ்ட்டு, 1100 கொடுத்து வாங்கிட்டு. ஸோ அதுக்கப்புறம் அவன் செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் அவன் அந்த ஆப் வச்சுருந்தாப்புல, பட் ஆனால் அவன் செக் பண்ணது கிடையாது போல். ஸோ செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது, ஆமாம் நானும் அந்த ரேட்டு தான் வாங்கினேன், நீ கிட்டத்தட்ட 1000 கிட்ட வேஸ்ட்டாக செலவு பண்ணியிருக்கேன்னு. ஸோ அப்போ தான் அவனுக்கு அந்த நாலேஜே வந்துச்சு, ஓ அப்போ நம்ம எக்ஸ்ட்ரா செலவு பண்ணிட்டோன்ட்டு. ஸோ அவன் செலவு பண்ணது ஓகே தான், என்ன ஓகே தான். பட்டு இல்லை, ஒன்ஸ் கிராஸ் செக் பண்ணிடணும், வேறு எங்கேனா அது ரேட்டு கம்மியாக இருக்கா ஒர்த் இருக்கான்ட்டு. எதனால் நான் சொல்கிறேன்னா, இப்போ இந்த கேம் ஒரு 5000 உள்ள கேமு எங்கே பார்த்தாலும் ஒரு 3000 3500 தான் ஆஃபருக்கு வருது. ஆனால் நான் அந்த கேமே ஒரு 2000 வாங்கினா அது ஒர்த்து, ஓகேவா? ஆனால் 5000 உள்ள கேமு அதே சேம் ப்ளேஸ்டேஷனோட ஸ்டோர் இதில் போய் பார்த்தீங்கன்னா அது ஆஃபரில் 1100 தான் இருக்குது. கிட்டத்தட்ட 4000 சேவ் ஆகுது. ஆனால் இவன் கூட ஒரு 900 போட்டு கிட்டத்தட்ட 2000 வெளியே போய் ஒரு கேசட்டாக வாங்கி வந்திருக்கான். ஸோ அப்போ அந்த இடத்துல அவனுக்கு மணி வைஸும் வேஸ்ட்டு, முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவன் கேசட்டாக பை பண்ணியிருக்கான். ஸோ கேசட் எடுத்து நீங்கள் கன்சோலில் போட்டோன்னே அது ஆப்ரேட் ஆகுமான்னு கேட்டால் ஆகாது. அதுவுமே கிட்டத்தட்ட ஒரு 100 ஜிபியில் ஒரு கேம், நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 120 ஜிபி ஒரு RDR 2 கேமு. அந்த 120 ஜிபி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 ஜிபிக்கு கேசட்டே இன்பில்டாக இருக்கும். அந்த கேம்ஸோட கிராக்ஸ் ஃபைல் சம்திங் ஏதோ எனக்கு தெரியல, அது இருக்கும். பேலன்ஸ் ஒரு 50 ஜிபி டவுன்லோட் ஆகும்.
இதே நீங்கள் டிஜிட்டலாக ப்ளே ஸ்டேஷன் ஸ்டோரில் போய்ட்டு நீங்கள் பை பண்ணி அதை டவுன்லோட் பண்ணுறீங்கன்னா 120 GB தான் டவுன்லோட் பண்ணுவீங்க. பட் ஆனால் அது எப்போவுமே இன்பில்டாக உங்களுக்கு இருக்கும். இப்போ நீங்கள் RDR2 கேம் அதை டவுன்லோட் பண்ணிட்டு டெலிட் பண்ணிட்டீங்கன்னா திரும்பி ஃபியூச்சரில் ஒரு வருஷம் கழிச்சு 6 மாதம் கழிச்சு எனக்கு அந்த கேம் நான் திரும்பி ப்ளே பண்ண போகிறேன், போர் அடிக்குது, திரும்பி அந்த கேம் ப்ளே பண்ண ஆசைனா திரும்பி நீங்கள் எப்போனாலும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். கரெக்டாக? இதுவே இன்பில்டாக கன்சோல்லேயே ப்ளே ஸ்டேஷன் PS4 கன்சோலில் ஸ்டோர் ஆப்ஷனை போய் நீங்கள் பை பண்ணி வச்சிங்கன்னா இந்த ஒரு ஆப்ஷன் எப்பவுமே இருக்கும். இதே நீங்கள் ஒரு கேசட்டாக வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா கேசட் தேஞ்சிரும். ஒரு 6 மாதம், ஒரு வருஷம், ஒரு 1.5 வருஷம் கழிச்சு தேஞ்சிரும். ஓகேவா? ஏன்னா சிடி கிட்டத்தட்ட ஒரு கேம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட RDR2 கிட்டத்தட்ட 100 ஹவர்ஸ்னு சொல்லியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ 100 ஹவர்ஸும் எவ்வளோ நேரம் நீங்கள் ப்ளே பண்ணுவீங்க? ஸோ அப்போ கேசட் தேஞ்சிரும். மேக்ஸிமம் அது ஒரு தடவை ஒரு 1.5 தடவை, ஒரு தடவை 2 தடவைக்கு மேலே அந்த கேம் உங்களால் ஃபுல்லாக ப்ளே பண்ணவே முடியாது. ஸோ அந்த ஒரு விஷயம் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான் கேசட்டில். என்ன கேட்டிங்கன்னா இதுலேருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மணி வைஸ் நீங்கள் கேம் சிடியாக வாங்கி ப்ளே பண்ணுறீங்க PS4 PS5ல எனக்கு கேட்டால் மணி வைஸும் வேஸ்ட்டு, டைம் வேஸ்ட்டு, ப்ராடக்ட்டே வேஸ்ட்டு எனக்கு கேட்டால். நான் இதை தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லுவேன். எப்போவுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ப்ளே ஸ்டேஷன் ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் போய் செக் பண்ணுங்கள். வாரத்துக்கு ஒரு முறை ஆஃபர் வரும், மாதத்துக்கு ஒரு முறை ஆஃபர் வரும், 2 வாரத்துக்கு ஒரு முறை ஆஃபர் வரும், Black Friday ஆஃபர் வரும்னு அப்பப்போ வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் அப்பப்போ சும்மா செக் பண்ணுங்கள். உங்கள் மொபைல்லேயே அது ப்ளே ஸ்டேஷன் ஆப்பு டவுன்லோட் பண்ணிட்டு லாகின் பண்ணிட்டு சேம் ஐடியில் நீங்கள் மொபைலில் கூட செக் பண்ணிக்கலாம். கன்சோலில் போய்ட்டு டிவி வழியாக தான் போய் செக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து நீங்கள் பை பண்ணக்கூடிய கேம்ஸ் எல்லாமே ஒர்த்தாக இருக்கும் அந்த காஸ்ட்டுக்கு. ரெண்டாவது வந்து ரொம்ப நாளைக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த கன்சோலே உங்களுக்கு இஷ்யூ ஆகிடுச்சு, இல்லை வந்து உங்களுக்கு வந்து கேசட் உடஞ்சிட்டாலுமே வேற ஒரு கன்சோல் பை பண்ணால் அந்த கன்சோலை நீங்கள் லாகின் பண்ணி சேம் ஐடியா லாகின் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணி விளையாடிக்க முடியுங்களா அந்த கேம்ஸை? ஸோ நீங்கள் எதுக்கு 500 ரூபாய்க்கு வர கேம்ஸை வந்து நீங்கள் 2000 கொடுத்து எதுக்கு பை பண்ணி உங்கள் மணியை வேஸ்ட் பண்ணுறீங்க? ஸோ ஒரு ப்ராடக்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அதுவும் கேமுக்கான ப்ராடக்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா ரொம்ப மெச்சூர்டாக யோசிச்சு மெச்சூர்டாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு வந்து எல்லா இடத்துலையுமே சேஃப்டி. ஏன்னா ஒரு வீடியோ கேம்ஸ் வந்து நம்ம 24 ஹவர்ஸும் ப்ளே பண்ண போகிறது கிடையாது. ஒரு நாளைக்கு டெய்லி விளையாடினா ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் விளையாடலாம், அவ்வளோதான். இல்லை வாரத்தில் ஒரு 2 முறை 3 முறை விளையாடுவோம், அவ்வளோதான். நம்மளோட டிப்ரெஷனை குறைக்கிறதுக்கான ஒரு ஹாப்பியான ஒரு ப்ராடக்ட்னா அது ப்ளே ஸ்டேஷன் தான், 4 5. ஸோ அதுக்கு இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக செலவு பண்ணலாம் அவசியம் கிடையவே கிடையாது. சிம்பிள் சிட்டியாக செலவு பண்ணுங்கள். எங்கெல்லாம் ஆஃபர்ஸ் கிடைக்கும் அங்கெல்லாம் செக் பண்ணி ஒன்ஸ் கிராஸ் செக் பண்ணிவிட்டு ஒரு சில கேம்ஸை பை பண்ணி ப்ளே பண்ணுங்கள். அது எப்போவுமே ஒர்த்தியாக இருக்கும். உங்களுக்கும் ஒரு ஸ்டாட்டிஃபேஷன் இருக்கும். எப்பாடா நான் ரொம்ப காசு கொடுத்து வாங்கி இதை வந்து ப்ளே பண்ணலை, நான் கொஞ்சம் மணி சேவ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்க எல்லாருமே சொல்லுவாங்க, நீ வேஸ்ட்டாக செலவு பண்ணுற கேம் சிடி வாங்கி வேஸ்ட்டாக செலவு பண்ணுறது, வேஸ்ட் நம்ம வீடியோ கேம் செலவு பண்ணுறது. ஸோ அந்த இடத்துல அவங்க சொல்லும் போது நீங்கள் ரொம்ப கம்மி கம்மி காஸ்ட்டு தான் நீங்கள் கேம்ஸை பை பண்ணி ப்ளே பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு வந்து நான் பெருசாலாம் செலவு பண்ணல, ஒரு கேமா நான் அந்த கேமை கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் விளையாடும், ஒரு 4 மாதம் விளையாடுவேன், ஒரு 200 அந்த கேம் கிட்டத்தட்ட ஒரு 2000 2500 அந்த கேம் இப்போ ஆஃபரில் வேறு 270 தான் வந்திருக்கு, 270 தான் வந்திருக்குன்னா அந்த கேம் ஒர்த்து தான். எனக்கு கேட்டால் 200% ஒர்த்து. ஸோ அந்த மாதிரி கேம்ஸை ஆஃபரில் வரும்போது கரெக்டாக சூஸ் பண்ணி கிளிக் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி சீரீஸில் போயிட்டு காசை வேஸ்ட் பண்ணி ஏமாறாதீங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். வீடியோ பார்க்குற எல்லாருமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரா PS4 PS5 கன்சோல் வாங்க போகிறாங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சரியா? அது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்கிட்டு இதை பற்றி நாலேஜ் இல்லாமல் இருக்கிறவங்க, கேசட் வாங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் தான் மணியை கொஞ்சம் சேவ் பண்ண கற்றுப்பாங்க. ஸோ வீடியோ பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி சின்ன சின்ன இன்ட்ரெஸ்டிங்கான எனக்கு தெரிஞ்சு யூஸ்ஃபுல்லான கேம்ஸை பற்றி யூஸ்ஃபுல்லான ஒரு சில விஷயங்களை நான் அடுத்தடுத்த வீடியோஸில் ஷேர் பண்ணுவேன். தேங்க்யூ.